வணக்கம். 7 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 26 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீர் சிக்கிய அரசு பேருந்து. உள்ளூர் இளைஞர்கள் எச்சரித்தும் பேருந்தை ஓட்டிச் சென்றதால் அவதிக்குள்ளான பயணிகள். தஞ்சை, கோவை, ஈரோடு, கரூர் மாவட்டங்களிலும் பரவலாக மழை. மதுரையில் பேருந்துக்குள் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் சிரமம். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வரும் 31ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திடுக. 26 மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு மாநில பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். குடியுரிமை சட்ட திருத்தத்தின் கீழ் முதற்கட்டமாக 300 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. நாடு முழுவதும் ஓபிசி இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களை சேர்க்க காங்கிரஸ் திட்டம் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. இந்து முஸ்லிம் பற்றி பேசுவதை விட்டுவிட்டு வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்துமாறு பிரதமருக்கு கார்கே பதில். தென்னிந்திய மாநிலங்களில் மொத்தமுள்ள மக்களவை தொகுதிகளில் பாஜகவே அதிக இடங்களை கைப்பற்றும். ANI செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தால் வெளியிலிருந்து ஆதரவு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதி. சென்னையிலிருந்து நெல்லை பணிமனைக்கு சென்ற அரசு பேருந்தில் துப்பாக்கி மற்றும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்ததால் அதிர்ச்சி. ஆயுதங்கள் எப்படி வந்தது என ஓட்டுநர் நடத்துனரிடம் போலீசார் தீவிர விசாரணை. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதலுக்கு 45,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம். பொது மாறுதல் கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்குகிறது. திருப்பதி மலைப்பாதையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம். பக்தர்கள் கவனமுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தல். மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கியதற்கு மகிழ்ச்சி தெரிவித்த ரஜினிகாந்த், விஜயகாந்தை மிஸ் செய்வதாகவும் வீடியோ வெளியிட்டு உருக்கம். அது மட்டும் இல்லாம இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் 24 புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை பதிவிட்டிருக்காங்க. அது அவருடைய பேருக்கு. IPL கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் ஆறுதல் வெற்றி. பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்த போதிலும் தொடர்ந்து 4 போட்டிகளில் தோல்வியை தழுவிய ராஜஸ்தான் ராயல்ஸ். கனமழையால் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ரயில்வே சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அரசு பேருந்து சிக்கியது. தலைநகர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கோடை மழை கொட்டி தீர்த்தது. தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது.
விருகம்பாக்கம், அண்ணாநகர், திருமங்கலம், ராமாபுரம், முகப்பேர் உள்ளிட்ட இடங்களில் இரவு நேரத்தில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கோயம்பேடு, வானகரம், மதுரவாயல், அரும்பாக்கம், ஆழ்வார் திருநகர், அயனம்பாக்கம் பகுதிகளில் கனமழை பெய்தது. வாகனங்களில் மக்கள் நனைந்தபடி சென்றனர். நெல்லையில் 3வது நாளாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நெல்லை சந்திப்பு, டவுன், தச்சநல்லூர், வண்ணாரப்பேட்டை, பாளை, சுத்தமல்லி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ரயில்வே தரைப்பாலத்தில் வெள்ளம் சூழ்ந்தது. அப்போது நாகர்கோவிலில் இருந்து திருச்செந்தூர் நோக்கி பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து தண்ணீரில் சிக்கியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் பேருந்தில் சிக்கிய குழந்தைகள் உட்பட 60 பேரை பேருந்தின் எமர்ஜென்சி கதவை உடைத்து பத்திரமாக மீட்டனர். தண்ணீர் தேங்கி இருப்பதாக ஒருவர் எச்சரிக்கை விடுத்தும் அதனை மீறி ஓட்டுநர் அந்த வழியாக பேருந்தை ஓட்டிச் சென்று சிக்கியது தெரிய வந்துள்ளது. ஈரோடு நகர்ப்பகுதி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் சூறைக்காற்றுடன் மழை பொழிந்தது. ஆசனூர், திம்பம் மலைப்பாதையில் பெய்த கனமழையால் மூங்கில் மரங்கள் சாலையில் சாய்ந்தன. இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. கரூர் மாநகரில் சுமார் 1 மணி நேரமாக இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்தது. நாகர்கோவில், ஆரல்வாய்மொழி, சுசீந்திரம், மார்த்தாண்டம், குலசேகரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி சுற்றுவட்டாரத்திலும் கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தென்காசி மாவட்டத்தில் மிதமான மழை பொழிந்தது. மாலை நேரத்தில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் பலத்த மழை பெய்தது. அரசு பேருந்து ஒன்றில் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் இருக்கையில் அமராமல் நின்று கொண்டே பயணம் செய்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி, நாமக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் கோடை மழை பெய்தது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே 15ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது காலை 10 மணி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? இப்போ ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மழையை எதிர்பார்க்கலாம்? அது சார்ந்த விவரங்களை என்னென்ன வெளியிட்டிருக்காங்க? அப்படியே குறிப்பாக நேற்று இரவிலிருந்து சென்னையில பல இடங்கள்ல மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் தமிழகத்துல குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் என்பது விடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இன்று காலை 10 மணி வரைக்கும் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பாண்டிச்சேரி, அதே போல காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான முதல் கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக தற்போது சென்னை கடுமையான வெயில்ல இருந்த நிலையில நேற்று இரவிலிருந்து ஒரு மிதமான சூழல் என்பது காணப்படுகிறது. காலை முதலே கூட ஆங்காங்கே ஒரு சில மயிலாப்பூர், அதே போல சூரியநல்லூர் வரைக்கும்
ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த மழை அடுத்து 10 மணி வரைக்கும் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை குறித்த விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். தமிழ்நாட்டில் திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அவசர கடிதம் அனுப்பியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு இலங்கை கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நாளை கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தென்காசி, விருதுநகர், நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தேனி மற்றும் திண்டுக்கல்லிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு கனமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமென 26 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. அதில் கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து துறைகளும் முழு வீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையின் போது ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால் அதனை மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக பேரிடர் மேலாண்மை துறைக்கு தெரிவிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே